சொர்க்கத்தை பார்க்க நினைத்தேன். என் கல்லூரி வாசலில் போய் நின்றேன். எப்பொழுதும் கூட்டமாய் அழையும் அந்த மாணவர் கூடம் இன்று மாணவர் யாருமின்றி இரும்பு கதவுகள் மூடப்பட்டு இரும்பு மனதோடு அழைத்தது என் கல்லூரி வாசல். வண்ணமயமாக புது புது வாகனங்கள் நின்றிருந்த என் கல்லூரி வாசல் அன்று வெறும் காடாக காட்சியளித்தது. பழைய நினைவில் பாக்கெட்டில் ஐடென்டிட்டி கார்டை தேடுகிறேன், பழைய மாணவன் என்பதை மறந்து. நான் அரட்டை அடித்து சிரித்து பேசிய மரநிழல்கள் இன்று வெறுமையாக தெரிகிறது. நண்பர்களின் கலகலப்பில் வெயிலின் தாக்கம் கூட ஒரு நாளும் தெரிந்ததில்லை. இன்று வசந்த காலம் பிறந்தும் சூரியன் என்னை சுட்டி எரிக்கிறது தனிமையில். நட்பையும் காதலையும் வளர்த்த கேண்டீன் இன்று ஆளில்லா தனிமரமாக நிற்கிறது. நண்பனின் பாக்கெட்டில் 10 ரூபாய் இருந்தால் கூட கேண்டீனை நோக்கி ஓடி வருவோம். இன்று பாக்கெட்டில் 500 ரூபாய் இருந்தால் கூட நம்மை இழுத்து கொண்டு வர ஆள் இல்லை. எந்த உணவகத்திற்கு சென்று எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத சுவை நண்பனிடம் பகிர்ந்து சாப்பிடும்போது கிடைக்கப் பெற்றேன். எந்த கஷ்டத்திலும் என்னை பட்டினி போட்டதில்லை என் நண்பர்கள். 60 தாயின் உணவை ஊட்டி வளர்த்த கோவில் இந்த கல்லூரி. கண்களோரம் நீர் வடிய அதை துடைத்துவிட்டு முன் சென்றேன். எப்பொழுதும் கலகலப்புகளால் வரவேற்கும் அந்த கல்லூரி நுழைவு வாயில் இன்று கவலையுடன் வரவேற்றது. படிக்கட்டில் முன்னோக்கி சென்றேன். ஒவ்வொரு படிக்கட்டுகளும் ஒவ்வொன்றை நினைவுக்கு கொண்டு வந்தன. நண்பர்களுடன் சிரித்து பேசி அரட்டடித்தது நினைவில் வந்தது. எங்களுக்கு சொகுசு இருக்கைகளாக மாறிய படிக்கட்டுகள் இன்று இருக்க ஆளின்றி இருக்கிறது. கலகலப்புடன் சிரித்து பேசி தோழிகளை கிண்டல் செய்த வராண்டா இன்று வெற்றிடமாக இருக்கிறது. கல்லூரி சுவரை வருடிக்கொண்டே என் வகுப்பறை நோக்கி சென்றேன். பழைய நினைவில் ஆசிரியர் உள்ளார் என்ற பயத்துடன் எட்டி பார்த்து கொண்டே சென்றேன். அங்கே எவரும் இல்லை. என்றும் புன்னகையோடு வரவேற்ற என் வகுப்பறை இன்று கண்ணீருடன் வரவேற்றது. முன் சென்று என் இருக்கையில் அமர்ந்தேன். என் இருக்கை என்னை கவலையுடன் வரவேற்றது. நீ மட்டும் வந்தாயா? என்னை தனிமையில் விட்டுவிட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள் என்று கூறியது. என்றும் கூச்சலும் கும்மாளமுமாக இருந்த என் வகுப்பறை இன்று மயான அமைதியில் இருந்தது. நான் ஸ்டேஜின் மீது ஏற தோள் கொடுக்க நண்பன் இருந்தான் அன்று. நான் ஸ்டேஜின் மீது ஏறி நின்றும் என்னை கிண்டல் செய்யவோ பாராட்டவோ யாருமே இல்லை என்று. ஸ்டாஃபிடம் வாங்கிய திட்டுகளால் பின்னின்று நண்பன் செய்யும் கிண்டல்களுக்கு சிரிப்பை அடக்கிக் கொண்டு நின்ற நான் வகுப்பறையில் என்று கண்ணீரை அடக்கிக் கொண்டு நிற்கிறேன். வாழ்வில் எத்தனையோ பிறந்தநாள் வந்தாலும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாடிய பிறந்தநாள் மோகம் வாழ்வில் எப்போதும் கண்டதில்லை. நண்பர்கள் தூக்கி போட்டு அடித்த அந்த பிறந்த நாளில் நண்பன் அடி என்றும் வலித்ததில்லை. இன்று என் பிறந்த நாளில் நெஞ்சம் வலிக்கிறது. ஏனென்றால் அன்று வாழ்த்திய நண்பர்கள் எல்லாம் இன்று குறுஞ்செய்திகளிலும் அழைபேசியிலும் வாழ்த்தும் போது ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டு வெளியே செல்லும் தோழிகளை கிண்டல் செய்த நிமிடங்கள் இன்று காற்று மட்டுமே கடந்து செல்கிறது என் ஜன்னலோரங்களில். விதம் விதமாய் பெயர் வைத்த உறவினர்கள் தான் நம் நண்பர்கள். தன் நிஜ பெயரை மறந்துவிட்டு நண்பன் வைத்த பெயருக்கு நம்மை நாமே மாற்றிக்கொண்டோம். மேஜை மேல் நாம் எழுதிய கிறுக்கல்கள் அனைத்தும் நம் கதை பேசும். இன்று கிண்டலாக கூப்பிட்ட பெயர் மட்டுமே நினைவுக்கு வருகிறது. ஆனால் கூப்பிட்ட நண்பன் அருகில் இல்லை. எங்கள் பெயர்களை கிறுக்கி வைத்து அந்த மேஜையை வருடிக்கொண்டு முன்னே செல்கிறேன். நம் கிறுக்கல்களையும் தூக்கத்தையும் தெரிந்த ஒரே ஜீவன் நம் அப்சர்வேஷனும் ரெக்கார்டும் தான். எதை மறந்தாலும் நாம் நம் லேப் கோட்டை மறக்க மறந்ததே இல்லை. லேப் கோட் கேட்டு ஒவ்வொரு நண்பனிடமும் சென்று இறுதியில் நமக்கு சேராத அளவு கிடைத்தாலும் பரவாயில்லை என்று லேபுக்கு சென்ற நாட்கள். நம் கதைகளை பேசிய இடமான லேப் நாட்கள். எதையும் லேபில் செய்யாமல் இறுதி லேப் தேர்வில் எதையோ எழுதி வைத்துவிட்டு தப்பித்தோம் என்று பெருமூச்சு விட்டு வெளிவந்த சுகம் கண்முன்னே வருகிறது. 6 மாதம் வகுப்பறையில் கற்காத பாடம், 400 பக்கங்கள் சொல்லித்தராத பாடம், இவை அனைத்தையும்
தேர்வறை வெளியே நண்பன் சொல்லும் கதை விளக்கியது. முதல் நாள் இரவு படித்து மறுநாள் தேர்வு எழுதும் திறமையை கற்றுத்தந்தது என் கல்லூரி. தேர்வு முடிவு வரும் தருணம் நம் கடவுளை நினைவுபடுத்தும். வேண்டாத கடவுளை கூட வேண்டும் தருணம் அது. ஆல் கிளியர் ஆகிவிட்டால் நண்பனிடம் அடிவாங்க வேண்டுமே என்ற பயத்தில் 1-2 அரியர் என்று நம்மளையே தாழ்த்தி கொண்ட நிமிடங்கள். அரியர் விழுந்தாலும் நண்பனின் அந்த வார்த்தை, மச்சான் நீ 2 நான் 4டா, ஆறுதல் தந்தது. கவலையை மறந்து சிரிப்பை வர வைத்தது. காதல் வயப்பட்ட அந்த நிமிடங்கள், காதலியுடன் ஒன்றாக அமர்ந்த இருக்கைகள், இன்று யாருமில்லா தனியறையில் அமர்ந்து கொண்டு தனியாக பேசியதை நினைத்துக்கொண்டு சிரித்துக் கொள்கிறேன். தன் பெயரை மறந்து தங்களின் காதலர்களின் பெயர்களை வைத்து கூப்பிட்ட நண்பர்கள், காதல் வயப்படும் போது உடனிருந்த நண்பர்கள், காதலின் போது உதவி செய்த நண்பர்கள், காதலின் பிரிவின் போது சேர்த்து வைக்க துடித்த நண்பர்கள், காதல் தோல்வியின் போது தோள் கொடுத்து ஆறுதல் சொன்ன நண்பர்கள் யாரும் இன்று அருகில் இல்லை. கண்ணீர் மல்க வகுப்பறையை விட்டு வெளிவந்தேன். தாகம் எடுக்கவில்லை என்றாலும் தண்ணீர் குடிக்க சென்றேன். கூட்டமாக நின்று கிண்டல் செய்த அந்த தண்ணீர் குழாய் இன்று கண்ணீர் குழாயாக மாறி நிற்கிறது. நடந்து நான் படித்த விடுதிக்கு சென்றேன். என்றும் மாணவர்கள் நிறைந்து ஆரவாரமாக இருக்கும் அந்த மைதானம் இன்று பாலைவனம் போல் தெரிகிறது. முன்னோக்கி சென்றேன். என்னை வயிறு வலிக்க சிரிக்க வைத்த என் அறைக்கு சென்றேன். அலங்கோலமாக கிடக்கும் என் அறை எப்பொழுதும் அழகாக தெரியும். ஆனால் இன்று உண்மையாகவே அலங்கோலமாகத்தான் தெரிகிறது. என் நண்பர்கள் இல்லாத இடம். எந்த ஒரு சொகுசுமத்தையும் தந்திராத சுகத்தை தந்தது என் நண்பனுடன் அணைத்து ஒரே படுக்கையில் படுத்த அந்த நாட்கள். குளியல் அறைக்கு சண்டை போடாமல் என்றும் பிடித்ததில்லை என் கல்லூரி நாட்கள். அவசரத்திற்கு என் குளியலறையாக மாறியது வாஷ் பேசின். ₹1,00,00,000 கொடுத்தாலும் கிடைக்காத நேரம் நண்பனின் உடையை அணிவது. சில நேரங்களில் நண்பனை விட அந்த உடை நமக்கு அழகாக தெரிந்தது உண்டு. ஒரே டிவியில் ஒன்றாக பார்த்த கிரிக்கெட் மேட்ச், ஆரவாரத்தில் கத்தி கூப்பாடு போட்ட டிவி ஹால் அனைத்தும் வெறிச்சோடி காட்சியளித்தன. அங்கிருந்து நகர்ந்து மெஸ்ஸை நோக்கி சென்றேன். எப்பொழுதும் கேலியும் கிண்டலுமாக அரட்டை எடுத்துக்கொண்டு செல்லும் பாதையில் இன்று நான் மட்டும் தனியாக செல்கிறேன். செருப்புகளால் நிறைந்திருக்கும் அந்த வாசலுக்கு முதலும் கடைசியுமாக விருந்தாளியாக செல்கிறேன். தட்டின் உருட்டல் சத்தம் நிறைந்த என் மெஸ் இன்று அமைதியாக இருந்தது. தங்கத்தட்டில் சாப்பிட்டவர்கள் கூட இங்கு தகரத்தட்டுகளை தூக்கி கொண்டு சென்றனர். அன்று நண்பனுடன் பேசியபடி அடித்துக்கொண்டு பிடிக்காத உணவு கூட ஏனோ பிடித்து போய் வயிற்றில் இறங்கியது. இன்று பிடித்த உணவு கூட இறங்கவில்லை வயிற்றில், அந்த நாட்களை பிரிந்திருந்ததால். கண்மூடி அனைத்து நினைவுகளையும் நினைத்து பார்த்தேன். நினைவுகள் அனைத்தும் கண்ணீராக வெளிவந்தது. மலை போன்ற நினைவுகளை கொடுத்த என் கல்லூரி இன்று மலை மலையாய் கண்ணீர் வடித்ததும் என்னுடன் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறது. நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு நண்பனின் குறுஞ்செய்திகள் ஆறுதல் சொல்ல கல்லூரியை விட்டு வெளியே வர மனமின்றி நின்றேன். என் கல்லூரி தாய் என்னை கவலையுடனும் கண்ணீருடனும் வழி அனுப்பி வைத்தாள். என்னை மறந்துவிடாதே என்று கூறினாள். என் தாய் என்னை 10 மாதம் கருவறையில் சுமந்தாள். ஆனால் என் கல்லூரி தாய் 4 ஆண்டுகளாக என்னை நெஞ்சினில் சுமந்தாள். இது அனைத்து கல்லூரி சேய்களுக்கும், எங்களை ஊட்டி வளர்த்த தாயாகிய எங்கள் ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம்.